வந்தேன். வந்து முதல் நாள் ரொம்ப ஒரு குழப்பத்தோடு இருந்தேன். முதல் நாள் செக்ஷன்ல நித்தியம் நித்தியம் ஆரம்பிச்ச ஆதியாமத்துல இருந்து அப்படியே பைபிள் ஜேர்னி அப்படியே அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. ஜெனிசிஸ்ல இருந்து அதாவது பாவம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி தேவனை சிருஷ்டி உலகத்தை சிருஷ்டித்தாருன்னு ஆரம்பிச்சு அவருடைய கிருபை யுகம் அது வரைக்கும் மோசையின் காலத்துல எப்படி அந்த மகிமை வெளிப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா டீச் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாம ஷக்கீனா மகிமை எல்லாம் ஒரு சில காரியங்கள் சத்தியத்தை நான் அறியாத சத்தியத்தை கர்த்தர் வந்து அறிய கர்த்தர் கிருபை செய்தார். அறங்களை நிர்மூலமாக்குதல் ஒரு கிளாஸ்ல வந்து மதர் எடுத்தாங்க. எடுக்கும்போது எல்லாம் தண்டனை கூட ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதாவது ஒரு எத்தனை அதாவது கட்டுகள் என்னென்ன கட்டுகள் கவலைகள் அவிசுவாசம் சந்தேகம் நிறைய ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அது உங்களுக்கு என்ன எது இதுல இருக்குன்றதுக்காக உங்களுக்கு எழுதி வச்சுருந்தாங்க. எழுதி வச்சுட்டு 3 பேர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கனவுலிட்டு இருக்கும்போது ஒரு அலுமினியம் செயின் வந்து பிரேக் ஆன மாதிரி விஷன் ஆமா விஷன் அந்த அப்போ மதத்தை நான் சொல்லும் போது இங்க நம்ம அவங்க என்ன சொன்னாங்க, பவுலும் சிலாவும் சிறைச்சால அவங்க துதிச்ச போது அவங்க சிறை கட்ட உடஞ்சது. நீ அநேகம் வந்து சுவிசேஷமா கருத்து வந்து வைத்திருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ப்ராஃபசி நான் நினைச்ச ப்ராஃபட்டிக்கு ஒரு நேரம் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணாதான் உடனே ப்ராஃபஸி கொடுப்பாரு. அப்போ ப்ராஃபஸி கிளாஸ் எடுக்கும்போது நீங்க ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் என்ன அடிபடுதோ அதை முதல்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த ப்ராஃபஸி கிளாஸ் அநேக ஆண்டு இருக்காங்க. எப்பப்பெல்லாம் ப்ரேயர் மற்றெல்லாம் ப்ரேயர் பண்றணும் இல்லை இது பண்ண கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா காமிப்பாரு. அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஒன்று வேத வசனத்து மூலம் வெளிப்படும். எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரேங்கான ஜோம் வந்து தேவன் வந்து புறாவை போல இறக்கி வந்தாங்க. ஒவ்வொரு விஷயம்னா தேவன் வந்து ஒரு சபைக்காவது தீர்வு தரிசனம் பார்க்கும்போது ஆண்டு திருவை செஞ்சாரு. ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் கூட்டு போனாங்க. அதனால எங்களுக்கு ஜென்ஸ் வாட்டம் கூட்டு போனாங்க. சாம்சங் தான் கூட்டு போனாங்க. ஒரு வார்டு எடுத்து விட்டாங்க. பார்த்தோம் எல்லாம் வார்டு காலியா இருக்குது. ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. என்ன பண்றது சரி வந்து பிரதர் மார்க் ஒரு பேர் ஜோ பண்ண சொன்னா அவர் ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு தொண்டை கேன்சர்ல அப்புறம் இன்னொருத்தர் ஜோ பண்ண சொன்னாங்க. அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி போறேன் அப்படின்னாரு. நான் ப்ரேயர் பண்ணி ஓகே டிஸ்சார்ஜ் ஆகி போற வேண்டிய ஒரு வெக்சின் நாங்களே ஜோம் பண்ணேன். 3வது பாசம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வரும்போது ஒரு பிரதர் வந்து ஹெரனி ஆப்ரேஷன் பெட்ல உட்காந்து இருந்தாரு. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? தெரியும் அப்படின்னாங்க. இங்க சென்னையில தான் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆப்ரேஷன் ப்ராப்ளம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சும்மா ஒரு ஷோல்டர்ல தான் கை வச்சு ஒரு நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தினால இருக்குது இந்த வியாதி இயேசுவின் நாம ரீச் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இந்த ப்ரேயர் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு அழுத்திட்டு இருந்த பேர் இருந்து நீங்க ப்ரே பண்ணும்போது ஒரு ரிலீஃப் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஐடென்டி தான் எனக்கு காமிச்சாரு. கத்தர் இந்த நாள் வரைக்கும் இந்த பதிவுகளை அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இதை அப்படியே அப்ளை பண்ணணும். ப்ரே பண்ணிக்கணும்.